கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அருமையானவர்களே, இந்த பூமிக்குரிய கூடாரம் எது என்றால் நம்முடைய வீடாகிய இந்த சரீரம், அதாவது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிற இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த செட்டப் மறைந்து போகும். காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியம், காணாதவைகளும் நித்தியம். ஆக காணப்படுகிறவைகள் அழிந்து போகும் என்ற ஒரு உணர்வோடு இந்த பூமியிலே இந்த கூடாரத்திலே, இந்த கூடாரமாகிய நம்முடைய இந்த சரீரத்திலே ஒரு தவிப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போ என்ன நடக்கும், எப்போ மரணம் வரும், எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு வருவார் என்று சொல்லுகிறாரே, அவர் எப்பொழுது வருவார் என்று நம்முடைய சரீரத்திலே நமக்கு ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அது. எப்பொழுது இயேசு வருவார், எப்பொழுது அவரை சந்திப்போம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு ஏக்கம். ஆனால் இந்த ஏக்கம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்காது. பரலோகத்திலிருந்து இயேசு எப்போ வருவார் என்ற ஏக்கம் இந்த உலக ஆசை இருக்கிறவர்களுக்கு, இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கு, கீழானவைகளை தேடுகிறவர்களுக்கு காணப்படாது. ஆனால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் நித்தியம் அல்ல, பரலோகம்தான் நித்தியம். எனவேதான் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தரித்து கொள்கிறது என்று சொன்னால் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்கிறது. அதாவது ரட்சிக்கப்பட்ட நாம், அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தினுடைய வாஞ்சை, பரலோகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், பரலோக ராஜ்யத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நாம் அவரை தரித்து கொள்கிறோம், பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்கிறோம் என்று அர்த்தம். அதாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியினாலும் தேவ ஆவியினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த தேவனுடைய ராஜ்யம் இது அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லுகிறதுக்கு ஏதுவாய் அல்லாமல் அது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த நமக்குள்ளே காணப்படுகிற ஒரு அனுபவம் தான் பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்கிற அனுபவம். அப்படியானால் பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குமானால் நாம் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்போ இந்த பரலோக ராஜ்யம் என்பது தேவ ஆவியானவரை பெற்று கொள்கிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். எனவே பாவம் நமக்குள் வாசம் செய்யாது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லுகிறபடி இருளானது நம்மை பற்றி கொள்ள முடியாது. ஒளியின் பாதையிலே நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார், பரிசுத்தத்தின் பாதையிலே நம்மை நடத்துவார். எனவேதான் இதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவிய நம் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று சொல்லப்படுகிறது. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையில் போராட்டம், பாவத்துக்கு எதிரான போராட்டம். எப்பொழுது நாம் இதிலிருந்து நாம் வெளியாக போகிறோம், இந்த பூமியிலிருந்து எப்பொழுது விடுதலையாக்கப்பட போகிறோம் என்ற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு இந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு, அதாவது பாவத்தின் சம்பளமாகிய மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு ஏற்ப போர்வை தரித்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
அப்படியானால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பரிகரித்த விதமாக அந்த மரணத்தை நம்முடைய சரீரத்திலே சுமந்து ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயித்து பரிசுத்த ஆவியாகிய ஜீவனை நமக்குள் எப்பொழுதும் பெற்றவர்களாய், அந்த ஜீவன் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும், அந்த அச்சாரம் நமக்குள் எப்பொழுது இருக்கணும், அந்த முத்திரை நமக்குள் எப்பொழுது இருக்கணும். அப்படியாக அந்த ஆவியிலே அனலாக இருக்கிறவர்களாய், ஆவியை அவித்து போடாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நீதியின் மேல் நீதி செய்கிறவர்களாய் காணப்பட தேவன் நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது தான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டார்கெட். இன்றைக்கி இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நம்மை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்த கொடுத்த வாழ்க்கை. நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் இந்த பூமியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமியின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து நம்ம ஆயத்தப்பட்டு அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும். நமக்கு உண்மையான வாழ்க்கை பரலோகத்தில் தான். இந்த பூமியானது ஒரு டெம்பரவரியான ஒரு வாழ்க்கை. காணப்படுகிறவைகள் அனித்தியம், காணப்படாதவைகள் நித்தியம். நித்தியத்துக்கு என்று தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு பிரிக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடாரத்திலிருந்து பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள பிரயாசப்படுவோம். அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நன்றாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட, நம்மை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய ஜீவியத்தை ஜீவனுக்குள்ளாய் நடத்தும்படிக்கு, நம் ஆத்துமாவை ஜீவன் உள்ளவர்களாக வைத்து கொள்ளும்படிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.